السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் தஹஜ்ஜத்தினுடைய நேரம் இந்த 4 துஆக்களையும் ஓதுவோம். மிக முக்கியமான 4 துஆக்கள். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ்வினுடைய நேரடி உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த துஆக்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அல்லாஹினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அந்த ரமலானினுடைய மாதத்தில் பெரும்பாலான நாட்கள் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. இன்னும் ஒரு சில நாட்களே எஞ்சி இருக்கின்றது. யார் இந்த ரமலானினுடைய மாதத்தை அடைந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடவில்லையோ, அவரை விட நஷ்டமடைந்தவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானினுடைய மாதம் முதல் 10 ரஹ்மத்தினுடைய 10 அது நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. அல்லாஹ் அந்த ரஹ்மத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. இரண்டாவது 10 மக்பிரத்தினுடைய 10, பாவ மன்னிப்பிற்குரிய 10, அதுவும் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. அல்லாஹ் அவனுடைய மக்பிரத்தை அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. மூன்றாவது 10 தொகும் மினன்னாரினுடைய 10, நரக விடுதலைக்குரிய 10. அல்லாஹ் இந்த கடைசி 10 லட்சோப மக்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலை அளிக்கின்றான். அந்த நரக விடுதலை அளிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கடைசி 10ற்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த கடைசி 10 ஒரு நாள் இருக்கின்றது. அந்த நாள் 1000 மாதங்களை விட மிகச் சிறந்த ஒரு நாள், லைலத்துல் கத்ரினுடைய இரவு. இந்த நாளிலே நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். இந்த நாளிலே அமல் செய்தால் 83 வருடங்கள் அமல் செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த ரமலானினுடைய காலத்திலே மிக முக்கியமான 2 நேரங்கள் இருக்கின்றது. அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அதில் ஒரு நேரம் தான் சஹரினுடைய நேரம், தஹஜ்ஜத்தினுடைய நேரம். இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். ஏனைய காலங்களில் தான் இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைப்பதில்லை. ஆனால் இந்த ரமலானினுடைய காலம், சஹருடைய நேரத்திற்காக நாம் எழுந்திருக்கின்றோம். அந்த நேரத்திலே அந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ, அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அவர்களுக்கே அந்த தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை. இந்த தொழுகையை தொழுதுவிட்டு யார் அல்லாஹ்விடம் கையேந்துகிறார்களோ அவர்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான்.
அவர்களுடைய கையை அல்லாஹ் ஒருபோதும் வெறும் கையாக ஆக்க மாட்டான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை, சிறந்த ஒரு நேரம். நாம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 4 துஆக்களையும் ஓதுவோம். இரண்டாவது ஒரு நேரம் இருக்கின்றது, அதுதான் நோன்பு திறக்கக்கூடிய நேரம். இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால், துஆ கேட்டால், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை அங்கீகரிக்கின்றான். நம்முடைய துஆவிற்கான பலனை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த கண்ணியமான ரமவானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஃபர்ல் செய்தால் 70 ஃபர்லினுடைய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். ஒரு சுன்னத்தினுடைய அமலை செய்தால் ஒரு ஃபர்லினுடைய நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். தஹஜ்ஜத்தினுடைய நேரம், அந்த தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 4 துஆக்களையும் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அல்லாஹ்வினுடைய நேரடி உதவியை பெற்றுத் தரக்கூடிய மிகவும் அற்புதமான துஆ. அதில் முதலாவது துஆ, யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன். கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே என்று பொருள்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு இஸ்ம். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமமான இதனை அதிகமாக ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு இஸ்ம். அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அவன் நமக்கு உதவி செய்வான். இரண்டாவது துஆ, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்குரியவன் இல்லை. நீயோ எல்லாவித குறைகளை விட்டும் பரிசுத்தமானவனாக இருக்கின்றாய். நான் பாவம் புரிந்தவனாக இருக்கின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம். மிக முக்கியமான ஒரு துஆ. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய மிகவும் அற்புதமான துஆ. இந்த துஆவை ஓதுவோம். மூன்றாவது துஆ, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களுக்கு உடனே கிடைத்தது. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று வரக்கூடிய இந்த துஆ மிகவும் முக்கியமான ஒரு துஆவாக இந்த துஆவும் இருந்து கொண்டிருக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்தான். நான்காவது துஆ, உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். நான் என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கின்றேன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அடியார்களை பார்த்து கொண்டு இருக்கின்றான் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ. இந்த 4 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 4 துஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆக்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்.